I am now cow farming in Brain. So white cow. நம்ம ஊரில் நெல் பில்லு தான். காளை மாடு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த காளைகள்லாம் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒவ்வொன்றுமே 2-3 டன்னு வெயிட் வரும் போல இருக்குது. அதுவும் இல்லாமல் லென்த்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஃபீட்டு 10 அடிக்கு பக்கமாக இருக்குது. இந்த பண்ணை பார்த்தோன்னா அத்தனையும் காளை மாடு மட்டும்தான் இருக்குது. பால் கறக்கும் மாடு கிடையாது. இட் இஸ் ஒன்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ரீடிங்ஸ், அதாவது உயிரணுக்கள் எடுப்பதற்காக மீட்டுக்கும் பயன்படுத்துகிற ஒரு ஆராய்ச்சி பண்ணை. காளை மாடு மட்டும் ஆக்சுவலாக இங்கே இருக்கிற ஒரு 100 காளை மாடு இருக்குது. ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் ப்ரீடிங்ஸ், ஒரு வகையை சேர்ந்த காளை மாடாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டு கலரு பார்க்குறதுக்கே நல்லா வச்சுருங்க. ஃபஸ்ட் டைம் இங்கே ஒரு டாக் பார்த்தேங்க நாங்கள் இங்கே. ஏன்னா இங்கே டாக்ஸே கிடையாது, எவ்ரி பிளேசஸ் ஒன்லி கேட் மட்டும்தான் இருக்குது. நிறைய கேட்டு, அதிலே நிறைய வகையான ப்ரீட்ஸு. அதை பற்றி ஒரு வீடியோ முழுசாக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன், அதுவும் அப்லோட் பண்ண போகிறேன். நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். இந்தோனேஷியாவில் இருக்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேட் ப்ரீடிங்ஸு அப்படின்ற மாதிரி. இந்த காளை மாடுகளும் பாருங்கள், ஒவ்வொன்றும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம ஊரில் மேக்ஸிமம் ஒரு மாட்டு பண்ணைக்குள் உள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. தே கிவ் த பர்மிஷன் டு என்டர் அண்ட் டேக் த வீடியோ ஆல்சோ. நம்ம கைதாண்டா ஓங்கி இருக்கோம். அட அடிச்சாலும் குடிச்சாலும் அண்ணன் தம்பி நீயும் நானுண்டா. உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா. நம்ம ஊரில் மாட்டு பண்ணை இருந்தால் உள்ளே போகிறதுக்கே எவ்வளோ பண்ண மாட்டாங்க. பட் இங்கே வந்து நோ ரெஸ்ட்ரிக்ஷன். பாருங்க, பார்க்குறதுக்கே அவ்வளோ பல்காக பில்லு சாப்பிட்ருக்காரு. பல பேர் தான் உடுத்த நெசவாளி நூல நெய்யறா. அட ஆனாலும் அவன் உடுத்த வேட்டி இல்லை யாரு கேட்கிற. ஆக்சுவலாக இந்த காளை மாட்டில் வயிற்றில் பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஹோல்ஸு போட்டு ஒரு எக்யூப்மெண்ட்டை ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. அது எதுக்குன்னே தெரியல. பட் எல்லாமே ஆராய்ச்சிக்காக பயன்படுத்துகிற காளையாக்கம் போல். ஏன்னா அவங்ககிட்ட லாங்குவேஜ் நம்மளுக்கு இந்தோனேஷியன் மொழி தெரியாதனால அவங்ககிட்ட எதையும் நாங்கள் பேச்சு கொடுக்கல. ஜஸ்ட்டு வீடியோ பார்த்தோம், வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம். இந்த காளைகளை பார்த்துட்டு வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டோம். மேக்ஸிமம் அங்கே இருக்கிற சில காளைகளுடைய வயிற்றில் மட்டும் ஹோல்ஸு போட்டு இந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட்டை வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. ஐ திங்க் அது எதுக்குன்னு தெரியல. மேபி த கேஸ் ரிமூவருக்காகவா, பட் ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி. அதுக்காக கூட இருக்கலாம் இந்த கேஸ். ஏன்னா சப்போஸ் மாடு அதிகம் சாப்பிட்டா
அதனுடைய மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிர் விட நேரிடாம் என்று அந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு கேஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காக கூட வச்சிருக்கலான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தட் இஸ் ஒன்லி ரீசன் ஃபார் திஸ். பட் அது நார்மலாக ஃபுட்டெல்லாம் எடுத்துக்குதுங்க. அது ஒரு இஷ்யூவாக தெரியல எங்களுக்கு. இப்படி தான் இருக்குது அந்த எக்யூப்மெண்ட்டு. ப்ளஸ் உள்ளே ஒரு ஹேங்கர் மாதிரி இருக்குது பாருங்கள், அதுதான் அந்த கேஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கோ ஐ திங்க் இட் இஸ் கேஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் நினைக்கிறேன். பட்டு ஒரிஜினல் பர்பஸ் ஐ டோன்ட் நோ. ஃபுட்டு வந்து நார்மலாக எடுக்குது. நம்ம ஊரில் இருக்கிற அதே தீவன பில்லு தான், அதுதான் போட்டிருக்கானுங்க. அது நல்லா ஃபீடெல்லாம் எடுத்துகிட்ருக்குங்க. மேக்ஸிமம் நம்ம இருக்கிற நெற்பில்லு, அதான் வைக்கோல், அதான் பாருங்கள் தீவனப்பில், நம்ம ஊரில் இருக்கிற அதே தீவனப்பில்லை தான் இங்கே ஃபீடாக கொடுக்குறாங்க அதுக்கு. ஆனால் எல்லாமே இந்த கீழே மேட்டு, அழகாக அந்த ரப்பர் மேட்டு, திக்னஸ்ஸான ரப்பர் மேட்டு போட்டிருக்காங்க. வழுக்கி விழாமல் இருக்கிறதுக்காக எல்லா மாட்டுக்குமே அந்த பிளாக் கலர் தெரியும், அதெல்லாம் மேட் போட்டு ப்ரொடெக்ஷன் நல்லா வச்சுருக்கானுங்க. அதே மாதிரி க்ளீனாக இருக்குது. அப்பப்போ வாட்ரு பைப் போட்டு அப்படி அதை ஷோ பண்ணுறேன். வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த காளை மாடு. அந்த சாணம்லாம் இல்லாமல் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு காளை மாட்டு பண்ணையை பார்த்தோம் இங்கே இந்தோனேஷியாவில். ஐ ரியலி என்ஜாயிங் அண்ட் சேம் டைம் த வெரி சர்ப்ரைஸ். நான் ஒரே இடத்துல நிறைய டைப் ஆஃப் ப்ரீட்ஸ் பார்க்க முடிஞ்சுது. இதெல்லாம் பாருங்கள், பார்க்குறதுக்கு சும்மா பயங்கர பல்காக இருக்காங்க. எவ்வளோ லென்த் இருக்கான்னு மட்டும் பாருங்கள். அதனுடைய பாடி லென்த்து பாருங்களேன். ஆக்சுவலாக ஒரு 10 feet இருக்கும் தாராளமாக. எவ்வளோ லென்த்து மட்டும் பாருங்கள். அதனுடைய பாடி லென்த்து 10 feet குறையாமல் 10 அடிக்கு இருக்கும். நிறைய ஹெல்த்தியாக ப்ளஸ்ஸு நான் இங்கே ஒரு இடத்துல அதே மாதிரி ஷெட்டில், அந்த ஷெட்டிலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சில காளைகளுக்கு மட்டும் இந்த மாதிரி அந்த ஸ்டொமக்கில் ஹோல் போட்டு அந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கானுங்க. இதை வாஷ் பண்ணுறாங்க பாருங்கள். இங்கே தான் வாஷ் பண்ணுறாங்க. இங்கே ஒரு கேட் பாருங்கள். இப்போ தான் சொன்னேன்ல கேட் பார்த்தீங்கன்னா, என்ன பார்த்தோன்னே ஓடிடுச்சு. நிறைய கேட்டு டாக்ஸ் இங்கே சுத்தமாக தெருநாயே பார்க்க முடியலைங்க. ஸ்ட்ரீட் டாகே சுத்தமாக எங்கேயுமே பார்க்கவே முடியல. இட்ஸ் அ பயோட் சுசுனா மில்க்கு. இங்கே வந்து இந்தோனேஷியாவில் சுசுனா பால் நடத்தும். இது ஒரு பால் சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சி நிலையம் இந்த இடம். இங்கே எங்கே சுற்றி பார்த்தாலும் க்ரீனுங்க, அவ்வளோ க்ரீனஸாக இருக்குது. எங்கே ட்ரீஸு, அப்புறம் இந்த ஓல்டேஜ் ஹட்ஸு. இந்த ஹட்டுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஓடு போட்டு பழைய காலத்து மாட்டு கொட்டாய் போட்டிருக்கோம்ல, அதே சேம் திங்ஸ்லாம் இங்கே மாட்டு கொட்டாய் பார்த்தீங்கன்னா ஓட்டில். பட் உள்ளே வந்து நம்மலாம் வந்து தென்னங்காய், பனைமரத்து ரீப்பர் அந்த மாதிரி போடுவோம். இங்கே எல்லாமே ஸ்டீல் யூஸ் பண்ணி போட்டிருக்கானுங்க. இந்த ஒரு ஷெட்டில் பார்த்திங்கன்னா பழைய பயன்படுத்தாத அந்த டிராக்டரு, ட்ரக்ஸு, அப்புறம் ஏர் உழுவுறதுக்காக பழைய காலத்தில் அவங்க என்ன பயன்படுத்துகிறாங்க அந்த மாதிரி இதெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இங்கே போட்டு வச்சுருந்தாங்க. ப்ளஸ் தானியம், அதாவது என்ன சொல்கிறது, இந்த தீவனப்பில்லை கட் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸு இதெல்லாம் போட்டிருந்தாங்க. இது வந்து ப்ரீடிங் சைட்டாக இருக்கும் போல். ஐ திங்க் இந்த ஸ்பெர்ம் எடுக்கிறதுக்கான ஒரு சைட்னு நினைக்கிறேன் இந்த இடம். இந்த காலையிலேருந்து ஸ்பெர்ம் எடுப்பாங்கள்ல, அதுக்காக பயன்படுத்த ஒரு பிளேஸு. ஓகே, ஹைஜெனிக்காக நல்லா இருந்தது இந்த நாள். ஒரு நியூ type of visiting. As a visiting researcher, this is one of the new type of visiting place. சீட்லாம் பாருங்கள், பக்கா பிடிச்சிருக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.